ஹாய் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் லைவ் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு 5 நிமிஷம் உங்களோட ஒரு சின்ன கருத்து பேசுவோமா? ஸோ காசுன்னு உங்கள் மனசில் என்ன வரும் எனக்கு கமெண்ட்டில். காசுன்றது நான் நினைப்பேன் ஒரு சக்கரம் மாதிரி. இன்றைக்கி என்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும், இன்றைக்கி என்கிட்ட இருக்கும். இது ரெண்டும் ஒன்று தான் கீர்த்திமா அப்படின்னா ஏற்றம் இறக்கம் இருக்குன்றது தான் நான் அதை எக்ஸாம்பிளாக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. காசுக்காக மரியாதை கொடுக்குற இடத்துல போகணுன்ற அவசியமே கிடையாது. மனுஷனுக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக போகலாம். எல்லாரும் உட்காந்துருக்க இடத்துல காசு இருக்கவங்கள முன்னாடி கூப்பிட்டு மரியாதை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு புன்னகையோடு நான் சொல்லுவேன், உனக்கு தெரிந்தது அதுதான். இது ஒரு உயிர். இந்த உயிரை உணர்ந்து புரிந்து கொண்டவர்கள் ஏராளம். அதற்கு எப்பவும் மரியாதை உண்டு. அதே உயிர் உன்னிடமும் உள்ளது. நீயும் அதை உணரும் பொழுது அந்த கஷ்டம் என்னவென்று எல்லாருக்கும் தெரியும். ஆமாவா இல்லையா? காசு முக்கியமா, மனிதர் முக்கியமா? இதில் நீங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் அனுபவிச்சிருப்போம்ல. நான் பட்டிருக்கேனே பயா அப்படின்ட்டு போயிடுவேன். காரில் போனால், சைக்கிளில் போனால், பைக்கில் போனால் ஒரு கருத்து அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. மனுஷனோட மனசு அது முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாவா இல்லையா?